வர்ற வேகத்தை பார்த்தா ஏதோ பெரிய டென்ஷன்ல வர மாதிரி தெரியுது. டேய் மணிமாரா எங்கடா போற? திருவிழாக்கு கமிட்டி கூட்டம் நடக்குதுல்ல. ஆமா. இந்த வருஷம் பிரசிடென்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க போறேன். அந்த விஷயத்தை மறந்துட்டேனே. டேய் மணிமாரா கொஞ்சம் நில்றா. நானும் உன் கூட திருவிழாக்கு வரேன். டேய் சுதாகரா கடையை பாத்துக்க. நல்ல வேளை நீ வந்து ஞாபகப்படுத்தின. பிரசிடென்ட்னா என்னப்பா? ஏதாவது சாப்பிடுற பொருளா? இது கூட தெரியாதா? பிரசிடென்ட்னா சர்ச்சு திருவிழாவை செலவு பண்ணி நடத்துறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுற ஆளு. இந்த சர்ச்சில் 3 வருஷமா நான் ஃபாதரா இருக்கேன். ஆனா இவ்வளவு அமைதியான ஒரு சர்ச் கமிட்டி கூட்டத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. முன்னாடி இருந்த நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே. திருவிழா நெருங்க நெருங்க டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகும். யார் யாரை வெட்டுவாங்க குத்துவாங்கங்கிற பயம்தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறினதை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. 2 பிரிவா செயல்பட்ட தெற்கு தெருக்காரங்களும் வடக்கு தெருக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு சர்ச் கமிட்டி கூட்டத்தை நடத்தினதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட இந்த அன்பும் பண்பும் மேலும் மேலும் தொடர்ந்து நீடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நம்முடைய இந்த வாழ்க்கையில ஒருத்தர் பகைச்சுக்கிட்டு வாழறதை விட்டுட்டு ஒருத்தர் அன்பு காட்டி பாசமா வாழக்கூடிய மனசை அனைவருக்கும் ஆண்டவன் கொடுக்கட்டும்னு இந்த வருஷம் சர்ச் திருவிழாவை அமைதியாவும் மகிழ்ச்சியாவும் கொண்டாடுறதுக்கு நீங்க அனைவரும் ஒரு மனதா தேர்ந்தெடுத்த திருவிழா பிரசிடென்ட்டோட பேரை நான் இப்ப சொல்றேன். சிலுவை வீட்டு வர்கீஸ். வர்கீஸ் இதுக்கு ஒத்துக்குவாரா ஃபாதர்? வர்கீஸ் திரும்பி வருவார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இப்படி ஒரு முடிவெடுத்தோம். அது மட்டும் இல்ல, திருவிழா பிரசிடென்ட்டை நாமளே நேர்ல போய் அழைச்சிட்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இதுல உங்களுக்கு சம்மதம்னா கைத்தட்டல் மூலமா தெரிவிங்க. ஃபாதர், நாம எடுத்திருக்க இந்த முடிவை வர்கீஸ் ஏத்துக்குவாரா? வர்கீஸ் நம்ம முடிவை ஏத்துப்பார் நான் உறுதியா நம்புறேன். ஏன் கேக்குறேன்? இல்ல, மனசு வெறுத்து போய் இருக்காரு. எப்ப என்ன முடிவெடுப்பார்னு யாருக்குமே தெரியாது. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வற்புறுத்தினா அவர் ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வர்கீஸ் அண்ணா, ஊர்க்காரங்களுக்கு உங்க மேல இருக்கிற அன்பை புரிய வச்சு உங்களை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். திருவிழாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. உங்களுடைய அனுமதியை கேட்காம நாங்க ஒரு முடிவெடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் திருவிழா நடத்துற முக்கியமான பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். யோசிக்கவே வேண்டாம். யாருக்கும் இதுல எந்த அபிப்பிராய பேதமும் இல்லை. ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த முடிவு இது. முடிவுன்னு சொல்றதை விட எல்லாரும் நீங்க இருக்கணும்னு பிரியப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக அவங்க செய்யற பிராயச்சித்தமா இதை எடுத்துக்கலாம். பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க நேர்த்திக்கடன் எல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். இப்ப இந்த திருவிழா நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற நேர்த்திக்கடன் மட்டும் இல்ல, எல்லா கடவுளையும் ஒன்னா நினைக்கிற நம்மளுடைய சின்ன கிராமத்தோட நலனுக்காக நடத்துற நேர்த்திக்கடன் நினைச்சுக்கங்க. வாங்க. மாதாவரம் கிராமத்துல இருக்க செயின்ட் செபாஸ்டின் சர்ச்சுக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாரும் இப்போ நின்னுகிட்டு இருக்கோம். பொதுவா ஆலய திருவிழானாலே எல்லாருமா சேர்ந்து பிரம்மாண்டமா நடத்துறதா வழக்கம். ஆனா
இந்த கிராமத்து திருவிழாவை பொறுத்த வரைக்கும் 2 தெருக்காரங்க வித்தியாசமான போட்டிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சுக்கு தெற்க இருக்கிறவங்க தெற்கு தெருக்காரங்க, சர்ச்சுக்கு வடக்கு இருக்கிறவங்க வடக்கு தெருக்காரங்க, இப்படி 2 பிரிவா இருக்காங்க. தெற்கு தெருக்காரங்களுக்கு தலைமை தாங்கிறது பிரபலமா இருக்கிற புலிக்காட்டுக்காரங்க. வடக்கு தெருக்காரங்களுக்கு தலைமை தாங்கிறது வக்கீலம்மா என்று அழைக்கப்படும் சிலுவை வீட்டை சேர்ந்த மரிய வக்கீலும் அவங்க தெருக்காரங்களும். அடிடா, அடிச்சு கீழே தள்ளுடா. அடிடா, அடிடா, நான் இந்த சர்ச்சுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்னு புரிஞ்சது. இந்த சர்ச்சில் தொடர்ந்து 6 மாசம் எந்த ஃபாதரும் இருந்ததா சரித்திரமே இல்ல. ஏன்னா இந்த ஊர்க்காரங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனா என்ன வந்தாலும் சரி நான் இந்த சர்ச்சை விட்டு போறதா இல்ல. அதுக்கு உதாரணமா நான் பிஷப் ஹவுஸ்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அதை வச்சு நான் பண்ண சில புது ஏற்பாடுகளை தான் நீங்க பாக்குறீங்க. சர்ச்சு திருவிழான்னு சொன்னாலே போதும் தெற்கு திருவிழா அடிதடி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வடக்கு தெருக்காரங்க தெற்கு தெருக்காரங்களை அடிச்சு உதைச்சு கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் மத்த மதக்காரங்களையும் சேர்த்து அடிப்பாங்க. இப்படி திருவிழாவை நாங்க தான் நடத்துவோன்னு தெற்கு தெருக்காரங்களும் இல்ல நாங்க தான் நடத்துவோன்னு வடக்கு தெருக்காரங்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 தெருக்காரங்களையும் சேர்த்து ஒரு கமிட்டி கூட்டம் நடத்தலாம்னு முயற்சி பண்ண நடக்கல. அதுக்கப்புறம் சீட்டு குலுக்கி போட்டு ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைச்சா அங்கேயும் அடிதடி தான் நடந்தது. சரி இவங்க அடிதடி பண்ணி ஒரு முடிவுக்கு வரட்டும் நானும் விட்டுட்டேன். அதனால இந்த வருஷம் போட்டி மூலமா திருநாள் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ண அந்த போட்டி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பண்ண விளையாட்டு நடந்த மாதிரி இருக்கும், பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் இப்படி பண்ணேன். அம்மா அம்மா உங்க பையன் வர்க்கி சொல்ல சந்தையில ஒரு கடை காலி பண்ண வைக்க போயிருக்க. இப்ப வந்துருவான். அடிடா, கீழே தள்ளுடா. வடக்கு தெருல ஆம்பளை யாராவது இருந்தாங்க வாங்கடா. தில்லிருந்தா மோதி பாடுறா. வாங்கிக்க வா. ரெடியா? வா. யானைக்கு அடி சறுக்குண்டா. அடி சறுக்குது யானைக்கு இல்லடா, யானை சாணிக்கு. வடக்கு தெருவை பொறுத்த வரைக்கும் தில்லான ஆம்பளைங்க யாருமே இல்லையா? வந்து மோதுங்கடா, எங்க ஆளுகிட்ட மோதி பாருங்க. போட்டி போறதுக்கு யாருமே இல்லடா, நாங்க தான் ஜெயிச்சோன்னு அறிவிச்சிட வேண்டியதானே. தெற்கு தெருக்காரங்க ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ண போறேன். வடக்கு தெருக்காரங்க வேற யாராவது இருக்கீங்களா? வாங்க. இருந்தா இப்பவே சொல்லணும். நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். என்ன சொல்றீங்க? யாராவது இருக்கீங்களா? அப்ப சரி, தெற்கு தெருக்காரங்க தான் இந்த ஃபாதர். வைக்கலாமா? கீழே விழுந்து முதுகுல உடைச்சிக்க போறீங்க. பனமரத்துல கல்ல இறக்க போறன்னு வலிக்கு விழுந்து முதுகெலும்பு உடைஞ்சது உங்க அப்பனுக்கு, புலிக்காட்டு தேவனுக்கு. வாங்க வைக்கலாமா? நீங்க கீழே இறங்கி வாங்க. கடையை காலி பண்ணிட்டியாடா? காலி பண்றதா? காலி பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட சொன்னதும் அடுத்த வருஷம் பண்ணிக்கிறோம்னு உங்ககிட்ட சொல்லிருக்காங்களாமே. அதுக்கு நான் சொன்னேன், நீங்க அம்மா கிட்ட அப்படி சொல்லியிருந்தா அவங்க என்ன இங்க அனுப்புறாங்க, காலி பண்ணிடுங்கன்னு சொன்னேன். அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க அடுத்த வருஷம் நிச்சயம் காலி பண்ணிடணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, காலி பண்ணிட்டாங்களா? காலி பண்றதா பண்ண வச்சோம்ல. இனி இந்த தெற்கு தெருக்காரங்களே காலி பண்ணுடா. For more updates, like, comment, subscribe to our channel.